வணக்கம். செக்ஷுவல் ஹைஜீன் அப்படின்னா என்ன? பாலியல் அது சுத்தமாக வைத்திருப்பது பாலியல் உறுப்புக்களை அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் தினமும் குளிக்கும்போது உறுப்புகள் ஆணுறுப்பாக இருந்ததுன்னா ஆணுறுப்பு தோலெல்லாம் பின்னால் தள்ளிட்டு உள்ளே வந்து ஸ்மெக்மான்ற ஒரு திரவம் சுரக்கும். டெய்லி அதை க்ளீன் பண்ணணும் சுத்தமான தண்ணியில். பெண்ணுறுப்பையும் அதே மாதிரி டெய்லி சாதாரணமாக குளிக்கும்போது க்ளீன் பண்ணால் போதும். ஸ்பெஷலாக அதுக்கான வாஷ் பண்ணுறது, இந்த டெட்டால் போன்ற திரவங்களை பயன்படுத்துறது, அது மாதிரி ஸ்பெஷலாக பண்ணக்கூடாது. காரணங்கள் இருந்தாலொழிய ஆணுறுப்புலையும் ரொம்ப கரோசிவான சோப்பை போடுறது, ரெகுலராக அப்படி பண்ணுறதெல்லாம் நல்லதில்லை. சோப் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாய்வழி உறவு பண்ண போகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்பாக ஒரு மெல்லிய ஒரு பேபி சோப் மாதிரி போட்டுட்டு, காரம் இல்லாத பேபி சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வாய்வழி உறவுகள் வச்சுக்கலாம். இயல்பாக இவங்க செக்ஸில் ஈடுபடுறதுக்கு முன்னால் வச்சுக்கலாம். ரெகுலராக சோப்பெல்லாம் போடும்போது அது ஒரு வறட்சியான தன்மை அடைஞ்சிடும். ஆணுறுப்பில் ட்ரை ஆகி அரிப்பு வரும். பெண்ணுறுப்பெல்லாம் அது உள்ளே வந்து கொஞ்சம் அமிலம் இருக்கும். வெளியே இருந்து வரக்கூடிய கிருமிகளை தடுக்கக்கூடிய சில பாக்டீரியா வைரஸ் இருக்கும். அதெல்லாம் அவசியமாக அப்படி இருக்கணும். நீங்கள் அதெல்லாம் அழிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையற்ற கிருமிகள் உள்ளே போயிடும். அதே மாதிரி பெண்கள் வந்து ஆண்களும் பெண்களுமே நைலான் போன்ற உள்ளாடைகளை தவிர்க்கணும். வேர்வையை உறிஞ்சக்கூடிய காட்டன், மெல்லிய காட்டன் ஆடைகள் அணியணும். பெண்கள் வந்து வாஷ் பண்ணும்போது மேலேருந்து கீழ் நோக்கி வாஷ் பண்ணணும். பெண்ணுறுப்புலேருந்து ஆசனவாய் வழியே அந்த பக்கமாக வாஷ் பண்ணணும். ரிவர்ஸாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஆசனவாய் பக்கத்தில் இருக்க கிருமிகள் பெண்ணுறுப்புக்கு வந்துடும். அங்கே ஈகோலை இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஆனால் அதற்காக கெமிக்கல்ஸ் எதையும் ரொம்ப பயன்படுத்தாதீங்க. ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் அதை இயல்பாகவே நார்மலாக வச்சுக்கிறதுக்கான அதனுடைய இன்டர்னல் சிஸ்டம் இருக்குது. வெளியே இருந்து ரொம்ப போட்டு சோப்பு போட்டு கரோசிவான டெட்டால் அது இதுன்னு நிறைய டியோடரண்ட் அது இதையும் போட்டு அதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி குளிக்கக்கூடிய சுத்தமான நீரை பயன்படுத்தினா மட்டுமே போதுமானது. தேவையில்லாத விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது. அது நல்லதில்லை. சொல்லப்போனால் அது வந்து தீமையை தான் உண்டு பண்ணும். வணக்கம்.